ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Okay, Ace of Pentacles, Two of Wands, okay, Ten of Wands, okay, Star, Eight of Pentacles, okay, Ace of Cups, okay, Seven of Cups, Six of Pentacles, Queen of Wands, Death, King of Cups, the Hierophant, okay. So bottom of the deck, Four of Swords. Innocence, okay. Comparison, Outsider, Participation, Politics, Mind, Control, Nothingness, okay. Source, Courage, Morality, Trust, Thunderbolt. ஓகே. ஸோ இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போட்டோட கரண்ட் எனர்ஜின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, தென் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே 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 ஆக்சுவலி கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆனது ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 8 months ஆகிருக்கலாம். டோட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குறோங்க. ஓகே, வீடியோ பார்க்குறோங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு உண்டு. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு உண்டு.
ஓகே. இந்த ஒரு பர்சனால, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ்னால, சிச்சுவேஷன்ஸ்னால நீங்கள் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு டெத்தில், இந்த ஒரு செப்பரேஷன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ உண்டு. காரணம் கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு க்ரோ பண்ணிட்டு உண்டு. நீங்கள் க்ரோ ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேஷனேட் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம் பல தடவை. ஓகே. ஓகே. தென் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சனை ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துട്ടുണ്ട്. இந்த ஒரு பர்சனை சேசிங் பண்ணிട്ടുണ്ട്. இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு போகக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் வந்து என்ன இவர் கம்பேர் பண்ணிட்டு இவர் உங்களை வேறு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் கூட கம்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி கூட கம்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க சொசைட்டி கூட கம்பேர் பண்ணியிருக்கலாம். இவரே நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், எனக்கு ரிலேஷன்ஷிப் உன் கூட எனக்கு ஒரு லைஃப் வேணும், என் கூட லைஃப்பில் அவங்க ட்ராவல் பண்ண சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போகக்கூடிய டைமில் ஆளை கம்பேர் பண்ணிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனை வச்சோ, இல்லைங்க ஏதோ ஒரு ஃபேமிலியை வச்சோ இந்த ஒரு பர்சன் பல தடவை உங்களை கம்பேர் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. இவரோட அது மட்டும் இல்லாமல் இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்ன திங்கிங் வந்துட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் கிடையாது. ஓகே. எதுக்கு அப்போ நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் இல்லையே அப்படின்னு இந்த ஒரு பர்சன் பல தடவை திங்க் பண்ணிட்டு உண்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் செல்ஃபிஷான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. செல்ஃபிஷாக இவர் பல தடவை இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரீயாக இருக்க டைம் திங்க் பண்ணிட்டு உண்டு. நான் இந்த ஒரு பர்சன் கூட நிற்கிறது எனக்கு ஒரு பெனிஃபிட்டா, இல்லைங்க ஃபேமிலி கூட நிற்கிறது எனக்கு ஒரு பெனிஃபிட்டா? இவர் பல ஃபேமிலி கூட நின்னாச்சுன்னா ஃபேமிலி எனக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து நிற்கும். எனக்கு A to Z என்னை தூக்கி விட்டதுக்கு ஃபேமிலி இருக்குது. இந்த ஒரு பர்சன் கூட போய் நின்னா எனக்கு என்ன யூஸ்? எனக்கு என்ன இந்த ஒரு பர்சன் கூட போய் நிற்கிறனால எனக்கு லைஃப் க்ரோ ஆகுமா, எனக்கு டவுன் ஆகுமா? ஓகே. உண்மையான ஸ்நேகம்னு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம லைஃப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கா, இன்னைக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கா? எப்படி இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இவர் லாஸ்ட்டு திங்க் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நான் என் ஃபேமிலி கூட நிற்கிறது பல சுச்சுவேஷன் எனக்கு என் ஃபேமிலி கூட நிற்கிறது பெட்ரு. ஏன்னா எனக்கு என் ஃபேமிலி கூட நிற்கும்போது எனக்கு என்ன தேவை, அதுக்கு ஃபேமிலி 8 யூஸர் எனக்கு வந்து நிற்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னை வந்து மேலே க்ரோ பண்ணிவிடும். பட் ஸ்நேகம் இந்த ஒரு போஸ்ட் கிட்ட நிற்கிறனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு இவர் ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ இவரோட மைண்டுக்குள்ளே தெரியாமல் ஒரு விஷயம் டேட் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, எதுக்கு நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. மேபி அதனால கூட ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஒரு பர்சன் ஸ்டாரானு. ஓகே. இவர் வந்து இவரோட உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உங்ககிட்ட இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டுல. ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் உண்டு. 7 of Cups ஆகணும். ஓகே. ஆப்ஷன்ஸ் உண்டு, இவருக்கு ஆப்ஷன்ஸும் உண்டு. இவரை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஆக்சுவலி எவ்வளோ தூரம் இவரோட கேரக்டரே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இவங்களுக்கு பேச்சை கேட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அது ஓகே, இன்னைக்கு போயிட்டே இருக்கட்டும். ஏன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, 1க்கு 2க்கு 3க்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. வந்தால் நிற்கட்டும், இல்லைங்க போகட்டும். அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நின்னா நிற்கட்டும், இல்லைங்க போயிட்டே இருக்கட்டும், பார்த்துக்கலாம், இவங்க இல்லைங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஓவர் ஆட்டிடியூட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டராக இருக்கலாம். இன்னைக்கு உங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் காஸ்ட் ரிலீஜன்ஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் சொசைட்டிக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வாழது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியும் சொசைட்டியும் தான். இவர் சொசைட்டிக்கு முன்னாடி ஓகே. நீங்கள் எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு பர்சன் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கலாம், எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல வேஷம் போட்டுட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனோட ஒரிஜினல் கேரக்டர்ஸ் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. மேபி ஸ்டார்டிங்கில் மனசில் ஆகாமல் இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்களும் இந்த ஒரு பர்சனோட ஃபேஸ் பார்த்து வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போக தான் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் A to Z உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. அதே மாதிரி இவர் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவர் உங்ககிட்ட இவரோட ட்ரூ செல்ஃபை காட்டிட்டு இல்லை. இவர் என்னென்னா வேறு எல்லாருக்குமே நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டது, உங்ககிட்ட மட்டும் இவர் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே. கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு, மைண்ட் கேம் கழிச்சிட்டு சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை. ஓகே.
ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, இவரோட உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டிட்டு இல்லை. ஓகே, இவருக்கு பல தடவை இவர் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு, எனக்கு 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 ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், எனக்கு சொசைட்டி இம்பார்ட்டன்ட், எனக்கு நல்ல நேம் இருக்குது, சொசைட்டியில் நான் 4 பேர் என்னை பார்த்து வாழணும்னு ஆசைப்படுறேன், நானே இல்லை எல்லாருமே என்னை சொசைட்டியில் நல்ல நல்ல ஒரு நேம் வச்சுருக்காங்க, ஒரு குட் கேரக்டர்னு திங்க் பண்ணி வச்சுருக்காங்க. தென் ஒன்று நான் மேரேஜ் பண்ணி கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு நீ என் லைஃப்பில் வந்து இன்னைக்கு எனக்கு சொசைட்டியில் இருக்கிற நேமை கெட்டு போயிடும், ஃபேமிலியில் இருக்கிற நேமை கெட்டு போயிடும், யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, எனக்கு யாரும் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி மேபி இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி டிபெண்ட் பண்ணியிருக்க ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் என்ன மேபி உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்துச்சுன்னா ஃபேமிலி இந்த ஒரு பர்சனை கண்டுக்காது. அப்போ இந்த ஒரு பர்சன் ஸ்நேகத்தை வச்சு நான் என்ன பண்ணுறதுக்கு இவர் பல தடவை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு. ஓகே ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட ஸ்நேகத்துக்கு பெக் பண்ணிட்டு தெரியும் போது இந்த ஒரு பர்சன் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். பயங்கரமாக உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு ஈக்குவல் கிவெண்ட்டி கொடுக்காம, ஃபுல்லாக கேரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணட்டும். உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல. ஆக்சுவலி வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நமக்கு லைஃப்பில் எல்லாம் ஒரு லிமிட்டேஷன் தானே, எல்லாமே நமக்கு லைஃப்பில் ஒரு லெசன் தானே. மேபி நீங்கள் நினைக்கலாம் நான் சம்டைம் மேபி உங்களுக்கு கிடைக்கல, ஃபாஸ்ட்டாக நான் நிறைய கஷ்டப்பட்டேன், அந்த ஒரு போர்ஷனுக்காக நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் வலி அனுபவித்தேன், வேதப்பட்டேன். எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் பட்டுக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு எல்லாமே ஒரு லெசன் தானே. ஓகே, 2 வாட்டி நம்ம ஒரு அடிப்படும் போது 3வது வாட்டி நமக்கு ஒரு அனுபவம் தானே. நீங்கள் எவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சிருக்கலாம். 2 வாட்டி ரிலேஷன்ஷிப் நீங்கள் விழுந்து எழுப்பிட்டு 3வது வாட்டி நீங்கள் திருந்துவீங்கல்ல. நமக்கு தீயில கை வச்சா நமக்கு கை சுடும், நமக்கு தெரியும். 2 வாட்டி நமக்கு சுட்டுருக்கும், 3வது வாட்டி நம்ம தீயில கொண்டு கை வைக்க மாட்டோம்ல. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2-3 வாட்டி விழுந்து எழுப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பே நீங்கள் வேண்டான்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ நமக்கு லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு லெசன். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இஸ் ஓகே, இதுக்கு மேலே ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரூவாக நின்றுட்டு அண்ட் உண்மையாக நின்றுட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஸ்நேகத்துக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உண்மையாக 110% நீங்கள் உண்மையாக நின்றுட்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் உங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா மைண்ட் கேமு, சீட்டிங், ஃப்யூச்சர் இல்லை, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு. ஸோ அப்போ நீங்களே சேஞ்ச் ஆகிட்டோன்ட்டு. ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். அது இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட் இஷ்யூ கிடையாது. ஓகே, 2 பேருக்கு ட்ரஸ்ட், மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் எப்பவும் சொசைட்டி ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க, மேபி உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாமல், இன்றைக்கி இந்த ஒரு பர்சனுக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, இது சொசைட்டி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்டலி ஒரு ட்ரஸ்ட்டு கிடையாது. 2 பேருக்குமே மேபி ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, தென் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்து நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் வந்து அடிப்பட்டு எழுந்துட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இன்னொரு பர்சனை சுத்தமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் ஆகுறீங்க, உங்களோட மேபி நீங்கள் செல்ஃப் லோ பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி. இன்னொரு விஷயம்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் கரண்ட் சுச்சுவேஷன் அடிப்படையாக ஒர்க் ஆகுது. ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் ஃபீல் ஆகிட்டு, இந்த விஷயம் ஃபீல் ஆகிட்டு இல்லைன்னா எங்கே போயிடுவேன். ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்நேகத்துக்கு மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு, உங்கள் ஸ்நேகத்துக்கு மேலே ட்ரஸ்ட் உண்டு, உங்களுக்கு உண்மையான ஒரு அன்புக்கு சக்தி உண்டுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. எஸ், நீ ஆடி பாடி நீ எங்கே போனாலும் கடைசியில் என்ன வந்து தான் சேருவான்னு உங்களுக்கு 110% ட்ரஸ்ட் உண்டு. யாருக்கு மேலே ட்ரஸ்ட்? உங்கள் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு, உங்கள் காதல் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு, உங்கள் ஸ்நேகத்துக்கு மேலே ட்ரஸ்ட் உண்டு. உங்களுக்கு மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இன்ட்யூஷன் உங்களுக்கு பயங்கரமாக கேட் பண்ணலாம். மேபி நீங்கள் எந்த ஒரு டிவைனை நம்புறீங்களோ அந்த டிவைனை உங்களுக்கு வந்து கேட் பண்ணலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. ட்ரஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்லுது, இந்த ஒரு பர்சன் ஆடி பாடி எங்கே போனாலும் கடைசியாக என்ன வந்து சேருவாங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா உங்களுக்கு அது மனசிலாகிட்டு உண்டு. ஹேஸ் என்ன மாதிரி இந்த உலகத்தில் ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சன்கிட்ட ட்ரூவாக நிற்க மாட்டாங்க. உண்மையாக ஒரு அன்பு இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் அது கொடுத்தது அந்த கட்டாயம் நான் தான் கொடுத்துருப்பேன். இனிமேல் என்ன மாதிரி அன்பு கரெக்டாக இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு பர்சன்
ஆடி பாடி எங்கே போனாலும் கடைசியில் என்ன தான் வந்து சேருவாங்க. உங்களுக்கு 110% ட்ரஸ்ட் உண்டு. இவங்களோட இன்ட்யூஷன் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரியும் இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஒரு போஸ்ட்டில் எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணாதான். ஓகே, வர டைம் வரட்டும். ஓகே, திருந்தி எடுத்து வரக்கூடிய டைம் திம்மரெல்லாம் ஈகோ எல்லாம் டெத் ஆகி திம்மரெல்லாம் அடங்கி நம்ம கிட்ட வரட்டும். நம்மளை ஹாப்பியாக வச்சுருப்போம். நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அடிப்பொழியான எனர்ஜி இந்த ரீடிங், இந்த எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் இந்த ரீடிங். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த ஒரு பர்சன் இதெல்லாம் எனக்கு உண்மை, இதெல்லாம் என் கூட கடைசி வரைக்கும் நிற்கும் இவர் நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் எல்லாம் பிரேக் ஆகிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சனை ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எனக்கு ஃபேமிலி என் கூட எப்படி தான் கடைசி வரைக்கும் வரும். எனக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் ஃபேமிலி வந்து நிற்கும். ஃபேமிலி என்னை வந்து என்னை எப்போவுமே பார்த்துக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன் என்னை ஃபேமிலி கைவிடாது. இப்படி இவர் நினச்சிட்டு உண்டு, ஒரு ப்ராக்டிக்கலாக நினச்சிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பர்சன் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, காரணம் நான் கேட்டிங்கன்னா மேபி இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸாகவே இந்த ஒரு பர்சனுக்கு டவர் மூமெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு மேபி எப்பவும் உண்மையான ஒரு ஸ்நேகத்தை வந்து லைஃப்பில் இக்னோர் பண்ணுறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான ஒரு பர்சனை நம்ம இக்னோர் பண்ணுறோம், உண்மையான ஒரு ஸ்நேகத்தை ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறோம். அவங்கள ஒரு நல்ல ஆன்மாவை நம்ம கஷ்டப்படுத்திட்டு, நமக்கே தெரியும்ல இவங்க ஒரு உண்மையான ஒரு பர்சன், நல்ல ஒரு பர்சன், இவங்களை கஷ்டப்படுத்திட்டு மைண்டு கேம் கழிச்சு இது சீட்டிங் பண்ணிட்டு போகிறவங்க உண்மையாகவே லைஃப்பில் வந்து நல்லா இருப்பாங்க. கிட்ட கிடையவே கிடையாது. கட்டாயம் அவங்களுக்கு வந்து ஒரு டவர் மூட் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. இவருக்கே ஆக்சுவலி இவர் எதெல்லாம் உண்மை நினச்சாரோ, யாரெல்லாம் கடைசி வரைக்கும் நிற்பாங்கன்னு நினச்சாங்க எல்லாம் பொய் ஆகிட்டு. இவருக்கு லைஃப்பில் மேபி ஃபினான்ஷியலி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைங்க ஹெல்த் வைஸ் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி வைஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதோட எந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரை மனசிலாக்கிறதுக்கோ இவருக்கு தோல் கொடுக்கறதுக்கோ யாருமே கிடையாது. ஓகே, அப்போ தான் ஒரு பர்சன் இந்த டைமில் உங்களை சிந்திக்கிறாங்க. இன்னொரு பர்சன் என் கூட எனக்கு இருந்தாங்கன்னா எனக்கு நான் எப்பேற்பட்டு டவுனான ஒரு சுச்சுவேஷன்லையும் எனக்கு வந்து ஓடி வந்து என்னை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, என் கூட நின்றுருப்பாங்க. பட் இன்றைக்கி என் லைஃப்பில் கஷ்டப்படுறேன். பட் என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கோ, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கோ, என்னோடய ஃபீலிங்ஸுக்கு எமோஷன் வேல்யூ கொடுக்குறதுக்கோ, என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. எல்லாம் இருந்தும் நான் எம்டியாக ஃபீல் பண்ணுறேன். இவருக்கு ஆக்சுவலி ஃபேமிலின்னு இவர் இருந்துட்டோம்னா ஃபேமிலியில் இப்போ பயங்கரமாக அடிபட்டுண்டு. ஃபேமிலி இவரை சந்திச்சிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி இவரை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கலாம். நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன்ல. ஸோ நீங்கள் கொடுத்த ஒரு ட்ரூவான ஸ்நேகம் இவருக்கு வேறு எங்கேயும் கிட்டிட்டில்ல. ஓகே, ஃபேமிலிலையும் கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்சனோட மைண்டு டோட்லி ஓகே கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு பர்சன் இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு மைண்டுக்குள்ளே கிடந்து ஏதோ ஒரு விஷயம் இவரை போட்டு பாடாப்படுத்தி எடுக்குது. இவருக்கு லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை இவருக்கு டோட் இதே. இங்கே ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு எவ்வளோ தூரம் நானும் வந்து என்னோடய லைஃப் நானே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் நானே என் லைஃப்பை கொண்டு போனாலும் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மைண்டுக்குள்ளே கிடந்து என்ன போட்டு பாடாப்படுத்தி அது உங்களோட ஸ்நேகமாகும். ஓகே, உங்களோட லவ் ஆகும். அதான் அந்த ஒரு பர்சனை போட்டு மைண்டுக்குள்ளே போட்டு பாடாப்படுத்தி எடுக்க நம்ம சொல்லுவாங்களே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டில் இவருக்கு ஆக்சுவலி ஸ்நேகம் உண்டு. ஆக்சுவலி இவர் நீங்கள் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் டோட்டலி ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் ஓடி போய் நீங்கள் இந்த ஒரு பர்சனை சரி பண்ணுவீங்க, இல்லைன்னா சிரிக்க வைப்பீங்களா இருக்கும், இல்லைங்க ஹீல் பண்ணுவீங்களா இருக்கும். பட் இப்போ இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இந்த ஒரு பர்சனை கஷ்டப்படுறாங்க. ஓகே, பட் இவருக்கே தோல் கொடுக்குறதுக்கும் நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு யாரும் இல்லை. ஓகே, மேபி நீங்கள் எனக்கு என்ன தோணுதா, இதில் ஒரு சிலங்க ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு பவுண்ட்ரிஸ் ஸ்ட்ராங்காக ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் பயங்கரமாக போர்டுனா லைஃபே டோட்லி ஒரு போர்டுனா ஃபீல் ஆகுது. ஏன்னா இவர் யாரெல்லாம் உண்மை நினைச்சாங்களோ அதெல்லாம் பொய் ஆகிட்டு உண்டு. இவர் எது நமக்கு ஒரு ஃப்யூச்சர் இல்லை, எது கிளாரிட்டியில் நினைச்சாரோ அதுதான் இப்போ உண்மைன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் அவைலபிளாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் கொடுக்குறதுக்கு இவர் ரெடி இல்லை. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஒரு ஈக்குவல் கிவ் கொடுக்குறது இவருக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. பட் நீங்கள் ரெடி இல்லை. ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு மேபி ஃபீல் ஆகிட்டு உண்டு, இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் இனி ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க,
ஏன்னா நம்ம கொடுத்த அடி அந்த மாதிரிப்பட்ட அடி கொடுத்துருக்கோம். இனிமேல் கட்டாயம் ஹாஸ்பிட் பண்ண மாட்டாங்க. அப்படியே மீறி ஹாஸ்பிட் பண்ணால் இந்த ரிலேஷிப்பில் பழையபடி என்கிட்ட ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்க மாட்டாங்க. பழையபடி ஒரு ஸ்நேகம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த ஒரு பர்சனை கட்டாயம் எனக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இவருக்கு அது ஒரு மைண்டுக்குள்ள ஒரு தாட் வைக்கினா இவர் அந்த மாதிரி ஃபீல் நான் சொன்னேன். இவரோட உண்மையான முகத்தை காட்டிட்டு ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுத்துல கம்பேர் பண்ணிட்டு உண்டு உங்களை. ஓகே, ஸோ அதனால் இவரோட மைண்டுக்குள்ளே இனி போய் கலந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு டோட்டல் லைஃபே ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷனில் ஹாப்பியாக கேட்டால் ஹாப்பி இல்லை. இப்போ ஒரு ஆளுக்கு லைஃபே மைண்டில் தான் இருக்குது. நம்ம மைண்டு பீஸ் இருந்தால் நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக பீஸாக இருக்கும். நம்ம மைண்டு சரியில்லைங்க, நமக்கு எங்கே போனாலும் நமக்கு மைண்டு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பீச்சில் போனால் நம்மளுக்கு பீஸ் இருக்காது, ஒரு ஹோட்டல் போனாலும் பீஸ் இருக்காது. நம்ம எதையோ நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் இருக்காங்க. பட் மேபி முன்னாடி இவருக்கு உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசிலாகாமல் இருக்கலாம். பட் இப்போ இவருக்கு உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசிலாகிட்டு உண்டு. காரணம் கேட்டால் உங்களோட செல்ஃப் லவ். ஓகே, இவர் உங்களை இன்னசென்ஸ் நினச்சிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுவீங்க இவர் நினச்சிட்டு இல்லை. பட் நீங்கள் எனக்கு தான் சொன்னேன்ல, இந்த ரிலேஷன்ஷிப் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு. பட் இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு இருக்கிறது காரணம் என்ன? முழுக்க நீங்களாக தான் இருப்பீங்க, வீடியோ பார்க்குறவங்களா தான் இருப்பீங்க. உங்களுக்கு மேபி நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ இருக்குது. மேபி கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் உண்டு. ஓகே, இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி இந்த என்ன சொல்லுது யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. எனக்கு எடுத்தது கடைசியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைட்டிங் நடந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபைட் இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே உண்டு. இவர் மேபி ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிற டைமில் அந்த ஒரு ஃபைட்டை மைண்டுக்குள்ளே வர டைம் இவருக்கு ஃபியரும் உண்டு. ஓகே, போய் கலந்த கட்டாயம் நம்மளோட இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலாக ஒரு போர்டு என்னென்னா போய் கலந்தால் கட்டாயம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்க என்ன இக்னோர் பண்ணால் அதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இவங்க இருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன தோணுது, ஒரு பர்சன் இந்த ஃபேமிலி இந்த ஒரு பர்சன் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு ஃபேமிலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டு உண்டு. ஃபேமிலியில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒத்து போகலை. ஃபேமிலி யாரு கூடயும் ஆக்சுவலி இது ஒரு பர்சன் ஒரு வாட்டி நீங்கள் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துட்டு ஒரு உண்மையாக நின்றுட்டு. ஓகே, பட் நீங்கள் போன பிறகு இந்த ஒரு பர்சன் அதே ஸ்நேகத்தை இவர் ஃபேமிலியில் எதிர்பார்த்துட்டு உண்டு. மேபி அது வரைக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகம் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து போன பிறகு அந்த ஒரு பர்சன் இப்படியும் நம்மளை ஸ்நேகிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்களா, இப்படியே ஸ்நேகிப்பாங்களான்னு இவருக்கு ஒரு டவுட் வந்துட்டு. அப்போ அதே ஒரு ஸ்நேகத்தை இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி கூட பார்க்குற டைமில் ஃபேமிலி கிட்ட அதே ஸ்நேகம் இவருக்கு கொடுக்கல. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலியும் இப்போ ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. இன்றைக்கி நான் எதிர்பார்க்குற ஸ்நேகம் எனக்கு எங்கேயும் கிட்டிடல. அந்த ஒரு பர்சன் மட்டும் தான் எனக்கு ஒரு ட்ரூ நின்னாங்க. எனக்கு உண்மையாக நின்றது. எனக்கு இது வரைக்கும் என் லைஃப்லேயே எனக்கு உண்மையாக இந்த ஒரு பர்சன் மட்டும்தான். ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் சொன்னாலும் சொல்லாட்டில் இவருக்கு உங்கள் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஒரு ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. இவர் ஆக்சுவலி ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும் முடிவு உண்டு. பட் எனக்கு என்ன தோணும், இந்த பர்சனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, உங்களுக்கு கப்பம் கொண்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு அது ஒரு பர்சனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. காரணம் என்னன்னா உங்களோட நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. நீங்கள் இப்போ அவைலபிள் இல்லைன்னு ஆகிட்டு உண்டு. ஸோ இவருக்கு என்னோட போய் கலைஞ்சி ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் ஆக்சுவலி இவருக்கு உங்கள் மேலே இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். இவர் இந்த டவர் மூமெண்ட்டோட இந்த ஒரு பர்சன் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் இல்லைங்க இந்த பர்சன் லைஃப் எப்படி இருக்கும், நீங்கள் இந்த பர்சன் லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், இவர் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் எல்லாம் நம்ம ஒரு ரியலைசேஷனுக்கு வரும்போது உங்கள் மேலே ஒரு அளவு கடந்த மாதிரி ஒரு காதல் இவருக்கு இப்போ வந்திருக்கு. பட் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இவர் டோட்லி இது ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டுக்காரு. மேபி இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணலாம், இல்லைங்க மேனிஃபெஸ்ட் டெக்னிக் ஏதோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் மறுபடியும் வரணும், வந்தால் மறுபடியும் இதே பழைய மாதிரி ஸ்நேகம் எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு இவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்கலாம். ஸ்நேகம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஒரு காரணம் என்னென்னா பண்ண விஷயங்கள் எல்லாம் ராங்கு. இனி நீங்கள் வந்து கலந்தாச்சுன்னா ஆஸ்பெக்ட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா பழையபடி ஸ்நேகத்தை கொடுப்பீங்களா, இவருக்கு ஒன்றும் தெரியலை. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்நேகம் இல்லாமல் கிடையாது. ஓகே,
தென் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பர்சன் நிறைய இந்த பர்சனுக்கு நிறைய ரியலைசேஷன் வந்துட்டு ஓகே. அது யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு சில விஷயங்களை லேர்ன் பண்ணி கொடுத்துருன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இவருக்கே என்ன ஃபீல் ஆகிட்டோன்னா, ஆத்மார்த்தமான ஒரு என் கூட எத்தனையோ பர்சன்ஸ் வந்து போய் இருக்காங்க. நானும் நிறைய பேர் ஃப்ளோட் பண்ணியிருக்கலாம். பட் இது வரைக்கும் ஒரு ட்ரூவான ஒரு ஸ்நேகம் எனக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்துட்டில்ல. ஸோ எனக்கு இந்த ஒரு பர்சன் எனக்கு லைஃப் லாங் வேணும். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு கப்பு ஆக்சுவலி நமக்கு கிங் ஆஃப் கப்ஸ் வந்துட்டு ஓகே. இவருக்கு கரெக்ட் சிச்சுவேஷன் ஸ்நேகம் உண்டு. மேபி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பட் கட்டாயம் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். ஏன்னா நீங்கள் இல்லைங்க இவருக்கு லைஃப் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்டில் ஒரு பீஸ் இல்லை. ஃபேமிலி கொடுக்குற ஒரு ஸ்நேகம் இவருக்கு பொய்ன்னு ஃபீல் ஆகுது. உங்களோட ஸ்நேகத்தை ஒரு வாட்டி இந்த ஒரு பர்சன் பார்த்த பிறகு இவருக்கு யார் கொடுக்குற ஸ்நேகம் நீங்கள் கொடுக்குற ஸ்நேகம் இல்லை அப்படின்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் உங்களே ஃபேமிலியை வச்சு கம்பேர் பண்ணிட்டு உண்டு, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இந்த பர்சன் எமோஷனலி திங்க் பண்ணிட்டு உண்டு. எனக்கு ஸ்நேகம் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் கஷ்டப்படக்கூடிய டைமில் எனக்கு வந்து தாங்கிறதுக்கோ எனக்கு ஒரு தோல் கொடுக்குறதுக்கோ அந்த டைம் எனக்கு ஃபேமிலி எனக்கு ஒரு ஸ்நேகம் தான் எனக்கு கூட நிற்கும். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் எமோஷனலாக திங்க் பண்ணிட்டு உண்டு. இவர் சொன்னாலும் சொல்லாட்டெல்லாம் இவருக்கு உங்கள் மேலே அன்கண்டிஷனல் லவ் இந்த ஒரு பர்சன் இப்போ ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து கடைசி வரைக்கும் என் கூட தக்க வச்சு கூட தான் இவங்க நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டேஸில் 90 டேஸில் வரலாம். ஓகே, ஒரு 19 டேஸில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட்டோ ஸ்டெபிலிட்டியோ கொடுக்கலாம். நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்க, இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறீங்க, உங்களுக்கு 110% ட்ரஸ்ட் உண்டு. இந்த ஒரு பர்சன் ஆடி பாடி எங்கே போனாலும் கரெக்டாக என்ன வந்து சேருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட், உங்கள் காதல் மேலே ஒரு ட்ரஸ்ட், உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு 19 டேஸில் அந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறீங்க மேம், மெசேஜ் வந்திருக்கு, கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். பட் உங்களோட வைப்ரேஷன் ஹையில் இருக்கா? உங்களோட வைப்ரேஷன் ஹையில் இருந்தால் அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். வைப்ரேஷன் ரொம்ப லோவாக இருக்குன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ எந்த சுச்சுவேஷனும் வைப்ரேஷனை ஹையில் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. இப்போ நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, நமக்கு 555 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 555 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் நடக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, தென் 555 நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட். ஓகே, அக்டோபர் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, 10 இம்பார்ட்டன்ட், தென் 17 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். தென் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்கணும், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜிங்க எனக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.